மாமா இங்க வந்த வரைக்கும் அவர் கூட யாரும் வந்த மாதிரி தெரியலையே. என்ன பண்றது? சித்தப்பா, ஒருவேளை வந்தவங்க வெளியில கூட வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. அதை செக் பண்ணா தெரிஞ்சிரும் சித்தப்பா. கரெக்ட் பவி. நீ சொன்னது கரெக்ட் பவி. இந்த ஆள்கிட்ட தான் மாமா பணத்தை கொடுத்துருக்காரு. அப்படின்னா இந்த ஆளை பிடிச்சா ஃபுல் டீடைல்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு கார் நம்பரை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அந்த நம்பரை வச்சு அந்த காரோட டீடைல்ஸை எனக்கு உடனே வாங்கி அனுப்புங்க. சரிங்க சார். பவி, நம்ம நினைச்ச மாதிரியே இவரை வச்சு மாமாவோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சித்தப்பா, ஒரு நிமிஷம் சித்தப்பா. என்ன பவி? நான் இவரை பார்த்திருக்கேன் சித்தப்பா. அப்படியா? ஆமா சித்தப்பா. ஏன் பாப்பா, கண்ணு தெரியாத உனக்கு கார் வருதுல, எப்படியே வருவ நீ? இந்நேரம் இடிச்சிருந்தா என்ன இருக்கும்? பார்த்து வர மாட்டியா? இல்ல. என்ன இல்ல? வேடிக்கை பார்த்துட்டே போனா அப்படிதான். ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேரு போ. சாரி அங்கிள். யாருக்கு வேணுமோ சாரி, பார்த்து போ. உன் மேலதான் தப்பே இல்லையே பவி. கார்ல வந்த அவங்க தானே ஹார்ன் அடிச்சிருக்கணும். அப்புறம் நீ எதுக்கு பவி சாரி கேட்ட? தப்பு செஞ்சது அவர்தான். அவர்தான் சாரி கேட்கணும். இப்பவே போய் அவரை ஒரு வழி பண்ணிடணும். எதுக்கு காயத்ரி பாட்டி இந்த அங்கிளை பார்த்துட்டு போறாங்க? இவரை பார்த்தாலே ரொம்ப மோசமானவர் மாதிரி தெரியுது. ச்சே, காயத்ரி பாட்டிக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்ல போல.